9வது ஸ்லோகம். பிரசூதி மிஸ்ராஹ ஸ்த்ரிய உத்விக்ன சித்தாஹ. பிரசூதி மிஸ்ரா ஸ்த்ரிய உத்விக்ன சித்தா ஊஜுஹு விபாகஹ விருஜினஸ்ய ஏஷா தஸ்ய. ஊஜுர்விபாகோ விருஜினஸ்ய தஸ்ய. யத் பஷ்யந்தீனாம் துஹித்ரூணாம் பிரஜேஷஹ. யத் பஷ்யந்தீனாம் துஹித்ரூணாம் பிரஜேஷ சுதாம் சதீம் அவதத்யாத் அநாகாம். சுதாம் சதீம் அவதத்யாவநாகாம். பிரசூதி மிஸ்ரா ஸ்த்ரிய உத்விக்ன சேத்தா ஊஜுர்விபாகோ விருஜினசைஷ தஸ்ய. ஊஜுர்விபாகோ விருஜினஸ்யைஷ தஸ்ய. யத் பஷ்யந்தீனாம் துஹித்ரூணாம் பிரஜேஷ சுதாம் சதீம் அவதத்யாவநாகாம். இந்த டைமில் பிரசூதி தொடங்கின எல்லாரும் அழுதுண்டு இப்படி சொன்னா, சொந்தம் புத்திரியும் சிவபத்னியுமான சதிய இந்த தட்சன் அபமானிச்சதோடு பலமாக்கும் இது அப்படின்னு சொன்னா. பிரசூதி சதீதேவியோடு அம்மையாக்குமே. அதனால பிரசூதி, தேவஹூதி, ஆஹூதி இப்படி இருக்கிற அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி புலம்பினா. ஸ்திரீகள் எல்லாம் சொன்னா, அதே மாதிரி அவளோடு புத்திரிகள் எல்லாம் இப்படி புலம்பி தீர்த்தா. உத்விக்ன சித்தாக ரொம்ப ஜாஸ்தியான சங்கடத்தோடு கூடி இருக்கிற பிரசூதி மிஸ்ராஹா சதீதேவியோடு அம்மை பிரசூதி. பிரசூதி மிஸ்ராஹா அப்படின்னா அம்மை, பெரியம்மை இப்படி இருக்கிற ஸ்திரியஹா சொந்தக்காரா இருக்கிற, சொந்தக்காரா நிறைய பேருண்டே அப்படி இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் ஏஷஹா இப்ப பார்க்கிற இந்த டஸ்ட் எல்லாம் தஸ்ய விரஜினஸ்ய தட்சனால செய்யப்பட்ட பாபத்தால விபாகஹா இதி ஊஜுஹு அதுல பாபத்தோடு பலனாக்கும். ஒரு ஆக்ஷன் உண்டானா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். தட்சன் செஞ்ச பாபம் அப்படிங்கிற அந்த கர்மத்தோடு ரியாக்ஷன் ஆக்கும் இது அப்படின்னு அவ சொன்னா. தட்சனோடு பாபபலமாக்கும் நம்ம இப்ப பார்க்கிற அபசகுணங்கள் அப்படின்னு அவ சொன்னா. எது என்னவாக்கும் காரணம் அப்படின்னாக்கா, பிரஜேஷா பிரஜாபதிகளோடெல்லாம் தலைவனாயிருக்கிற, பிரஜாபதிகளோடெல்லாம் பிரஜாபதியாயிருக்கிற தட்சன் அதாக்கும் பிரஜேஷா. அநாகாம் சுதாம் சதீம் பாபமில்லாத்த, ஆகசு ஜனனா பாபம், அநாகசுனா பாபமில்லாத்தவள், பாபமில்லாத்தவளான சொந்த புத்திரியான சதீதேவிய பஷ்யந்தீனாம் எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறத, துஹித்ரூணாம் சகோதரிகள் எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறத. தட்சனுக்கு வேறையும் புத்திரிகள் எல்லாம் உண்டு. அப்போ சதீதேவிய தவிர வேற புத்திரிகள் எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறத. அவதத்யாது அபமானப்படுத்தினார் இந்த தட்சன், இன்சல்ட் செஞ்சாரே, அதனோட பாப பலமாக்கம் இப்ப நம்ம பார்க்கறது அப்படின்னு அவ சொன்னா. 10வது ஸ்லோகம். யஹ
तु अन्तकाले व्युक्त जडाकलापः स्वशूल सूजि अर्पित दिग्गजेन्द्रः यस्त्वन्तकाले व्युक्त जडाकलाप स्वशूल सूज्यर्पित दिग्गजेन्द्र विदत्य नृत्यद उदिदा अस्त्र दोर्ध्वजान् उच्चाट्टहास स्तनयिद नुबिन्नदिक् विदत्य नृत्यत्युदिदास्त्रदोर्ध्वजानुच्चाट्टहास स्तनयित्नुभिन्नदिक् यस्त्वन्तकाले व्युक्त जटाकलाप स्वशूल सूज्यर्पित दिग्गजेन्द्र विदत्य नृत्यत्युदिदास्त्रदोर्ध्वजानुच्चाट्टहास स्तनयित्नुभिन्नदिक् பிரளய சமயத்துல நட்சத்திரம் கிரகங்கள் இதையெல்லாம் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கிற கோபத்தோடு கூடிட்டு புரிகக்கூடிய வளைச்சு உக்ர தாண்டவம் ஆடுற பரமசிவன் ஜடாபாரத்துக்குள்ள அஷ்ட திக்குகளை தாங்கி நிறுத்துற அந்த மதகஜங்களை ஒதுக்கி நிறுத்தி இருக்கிற அந்த பரமசிவன் யஹா து அந்த மகாதேவனாகட்டும் அந்த காலே பிரளயாகினி காலத்துல யுக்தா அழிச்சு போட்ட சபரபரே அப்படின்னு தலைமுடிய அழிச்சு போட்ட ஜடாகலாபகா ஜடாமுடி அப்படிங்கிற கலாபத்தை அலங்காரத்தை விடர்த்தி போட்டுண்டு சம்ஹார ருத்ரனாயிட்டு அந்த மகாதேவன் ஸ்வசூல சூஜிஹி அவரோடு ஷார்ப்பான ஊசி மாதிரி இருக்கிற அக்ரங்கள் இருக்கிற திரிசூலத்துல அர்ப்பித திக்கஜேந்திரஹா 8 திக்குகளிலும் தேவர்கள் இருக்கிற மாதிரியே 8 திக்குகளிலும் ஆனைகளும் இருக்கு மதகஜங்கள். அந்த எல்லா ஆனைகளையும் ஸ்ரீருத்ரன் சூலத்தோடு அக்ரத்தால குத்தி நிறுத்தியிருக்கார், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். விரூபாட்சன் அப்படிங்கிற ஆனை கிழக்கு பக்கம், மகாபத்மாசனன் அப்படிங்கிற ஆனை தெற்கு பக்கம், சௌமனசா அப்படிங்கிற ஆனை மேற்கு பக்கம், பத்ரா அப்படிங்கிறது வடக்கு பக்கம். இப்படி இவ பூமிய தாங்கி நிறுத்துறா. விரூபாட்சன் அப்படி இல்லைன்னா ஐராவதம் கிழக்கு பக்கம், தேவதை இந்திரன், புண்டரீகன் தெற்கு பக்கம், தெற்கு கிழக்கு பக்கம் அக்னியாக்கும் அந்த திக்கோடு தேவதை, பத்மாசனன் அப்படி இல்லைனா வாமனன் தெற்கு பக்கம் யமனாக்கும் தேவதை, குமுதா தெற்கு மேற்கு பக்கம் நிர்ருதியாக்கும் தேவதை, சௌமனசா அப்படி இல்லைனா அஞ்சனா மேற்கு பக்கம் வருணனாக்கும் தேவதை,
புஷ்பதந்தா வடக்கு மேற்கு டைரக்ஷன் வாயுவாக்கும் தேவதை. பத்ரா அப்படிங்கிற ஆனை, சர்வ பௌமா அப்படின்னும் இந்த ஆனைக்கு பேர் இருக்கு. வடக்கு பக்கத்திலேயாக்கும் இருக்கு. குபேரனாக்கும் அந்த வடக்கு பக்கத்தோடு தேவதை. சுபத்ரிகா வடகிழக்கு பாகத்தில் இருக்கிற ஆனையோடு பேரு. அதிதேவதை ஈசானன். பரமசிவனோடு கண்ட்ரோல்ல இருக்கிற திக்கஜங்களையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த திக்கஜர்கள் அஷ்டதிக்பாலகர்களை மாதிரியே பூமியை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கா. அந்த திக்கஜங்களை கண்ட்ரோல் பண்றது பரமசிவனாக்கும். உச்சாட்டஹாசகா சத்தமா இருக்கிற அட்டஹாசம், அந்த அட்டஹாசத்தால ஸ்தனயிது இடிநாதம் மாதிரி இருக்கிற அந்த அட்டஹாசத்தால பின்ன திக்குகளை உடைச்சுண்டு பரமேஸ்வர சுவாமி அந்த ருத்ர பகவான் அட்டாட்டகாசத்தால திக்குகளை பிரளய காலத்துல பிளர்க்கிறாரே. யஹ பகவான், அந்த பகவான் உதித அஸ்திர தோர்த்வஜான் மிருத்யதி. துவஜம் சொன்னா கொடிமரம். தோஹோ அப்படின்னா பகவானோட கைகளில அஸ்திரங்களை விதத்தியா பரத்தி பிடிச்சுண்டு நிறுத்தியது ருத்ரதாண்டவம் ஆடுற பகவான் ஸ்ரீருத்ரன். பகவானோடு நிறைய கைகளாக்கும் அந்த நடராஜமூர்த்திக்கு இருக்கு. நிறுத்தம் பண்ணுற அந்த பகவானுக்கு பேராக்கும் நடராஜன். நர்த்தன சுந்தர நடராஜன். அப்படி இருக்கிற அந்த நடராஜனோட கையில ஸ்ரீருத்ரனோட கையில நிறைய ஆயுதங்களும் இருக்கு. இப்படி இருக்கிற அந்த பகவான் பிரளய சமயத்திலேயாக்குமே பகவானோடு இப்படிப்பட்ட உக்ர தாண்டவம் நடக்கும் அப்படின்னு இல்லாமவா அங்க பேசிக்கிறா. பதினொன்னாவது ஸ்லோகம். அமர்ஷயித்வா தம் அசஹ்ய தேஜசம் மன்யுப்ளுதம் துர்விஷஹம் ப்ருகுட்யா. அமர்ஷயித்வா தமசஹ்ய தேஜசம் மன்யுப்ளுதம் துர்விஷஹம் ப்ருகுட்யா. கராள தம்ஷ்ட்ராபிஹி உதஸ்தபாகணம். கராளதம்ஷ்ட்ராபிருதஸ்தபாகணம் ஸ்யாத் ஸ்வஸ்தி கிம் கோபயதஹ விதாதுஹு. ஸ்யாத் ஸ்வஸ்தி கிம் கோபயதோ விதாது. அமர்ஷயித்வா தமசஹ்ய தேஜசம் மன்யுப்ளுதம் துர்விஷஹம் ப்ருகுட்யா. கராளதம்ஷ்ட்ராபிருதஸ்தபாகணம். கராள தம்ஷ்ட்ராபிஹி உத அஸ்தம் பாகணம். உதஸ்தபாகணம். கராள தம்ஷ்ட்ராபிருதஸ்தபாகணம் ஸ்யாத் ஸ்வஸ்தி கிம் கோபயதோ விதாது. பத்து திக்கும் குலுங்குற அளவுக்கு நடுங்கிற அளவுக்கு சத்தமா கர்ஜிக்கிற சாட்சால் பரமேஸ்வரனை
கோபமூற்றவனுக்கு எப்படி நன்மை உண்டாகும் அப்படின்னு அவள் எல்லாம் அங்க பேசிக்கிறா. கோபத்தால ருத்ரதாண்டவம் ஆடுற நடராஜ பெருமாள் அவரோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பிரவர்த்திகளை செஞ்ச அந்த பிரவர்த்திகள் செய்யறவாளுக்கு என்ன நன்மையாக்கம் உண்டாகும்? அசஹ்ய தேஜசம். பரமசிவனோடு தேஜஸ் அப்படிங்கிறது ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி சொல்ல சாதிக்காது, ஒன்னுக்கும் ஈக்குவல் ஆயிட்டும் சொல்ல சாதிக்காது. தாங்க முடியாத அளவுக்கு தேஜஸாக்கும் பரமசிவனுக்கு உள்ளது. புருக்கூட்டியா துர்விஷகம், புரிக கொடிகளோடு வளவு அப்படிங்கிறது வளைஞ்சு நிற்கிறதே, அது எல்லாரையும் பயமுறுத்துறதாக்கும். ஆருக்குமே ருத்ரனோட முகத்தை பார்க்கறதுக்கு சாதிக்காத அளவுக்கு பயப்படுத்துற பாவமாக்கும் பகவான் ருத்ரனுக்கு உள்ளது. பிரம்மாவோடு புரிகக்கொடியோடு நடுவிலேந்து பிரம்மாவோடு கோபத்திலேந்து உண்டானவராக்கும் ருத்ரன். அப்போ கோபபாவம் மட்டுமே இருக்கிறவராக்கும் ருத்ரன். மன்யுப்ளுதம், கோபாக்னியில முங்கி நிற்கிற பகவான் ருத்ரன். கராள தம்ஷ்ட்ராபிகி, பயப்படுத்துற தம்ஷ்ட்ரங்களால. பாகனம் சொன்னா நட்சத்திர கூட்டம். உதஸ்த பாகனம், நட்சத்திர கூட்டங்கள் கிரகங்கள் தொடங்கின வானத்திலே இருக்கிற ஜொலிச்சு நிற்கிற அந்த கூட்டங்கள் அப்படிங்கிறது பகவானோடு கராள தம்ஷ்ட்ரங்களால அவரு வானத்திலே இருக்கிற ஜோதிர் கோலங்களை உத் ஹஸ்தம் உத் அஸ்தம் ரொம்ப தூர பரத்தி விட்டுட்டார். கராள தம்ஷ்ட்ராபிகி பாகனம் உத் அஸ்தம். கராள தம்ஷ்ட்ரங்களால தூர நகர்த்தி விட்டுட்டார் பகவான் நட்சத்திர கூட்டங்களையும் கிரகங்களையும் எல்லாம். பகவானோடு பல்லுகளோடு தேஜஸ் அப்படிங்கிறது ஆகாச ஜோதிர்கோளங்களை விட தேஜஸ் இருக்கிறதாக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லறதுக்காக்கும் இதை எடுத்து சொன்னது. வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் பகவானோடு தம்ஷ்டத்தோடு தேஜஸுக்கு முன்னால ஒன்னும் இல்லை. தம் அந்த பரமசிவனை, இந்த அளவுக்கு மகிமை இருக்கிற பரமசிவனை அமர்ஷயித்வா கோபப்படுத்திட்டு, கோபயதா விதாதுகு மறுபடியும் மறுபடியும் கோபப்படுத்திண்டே இருக்கிற பிரம்மபுத்திரனா இருக்கிற தட்சனுக்கு, பிரஜாபதிகளோடெல்லாம் பிரஜாபதியா இருக்கிற தலைவனா இருக்கிற தட்சனுக்கு ஸ்வஸ்தி கிம் சியாத், நிம்மதி அப்படிங்கிறது எப்படி உண்டாகும், மங்களம் சம்பவிக்குமா? பிரம்மாவோடு ரஜோகுணம் ஜாஸ்தியான சாகச்சரியத்துல பிரம்மாவோடு புரிகங்களுக்கு நடுவிலேந்து உண்டானவராக்கும் ருத்ரன். பிரம்மாவோடு தலைய கூட நுள்ளி போட்டவராக்கும் பரமசிவன். பிரம்மாவோடு ரஜோகுணம் ஜாஸ்தியான சாகச்சரியத்துல பிரம்மா ஒருக்கா இந்த கல்பத்தோடு ஆரம்ப சமயத்துல சின்னமா ஒரு பொய் பேசினார். அதை தாங்க முடியாக்கி, இத்தனைக்கும் டைரக்டாயிட்டு பொய் சொல்லலை, தாழம்பூவை விட்டு பொய் சொல்ல சொன்னார். அதை தாங்க முடியாதக்கு 5 தலை இருந்த பிரம்மாவோடு ஒரு தலைய பரமசிவன் தன்னோடு நகநுனியினால கிள்ளி தூர வீசி எறிஞ்சார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு 4 தலைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பரமசிவனை இன்சல்ட் செஞ்சுட்டு பரமசிவ பத்னிய சரீரம் உபேட்சிக்கிறதுக்கான பிரேரணைய பண்ணிட்டு சிவபூதங்களை ஹோமாக்னியிலேந்து வரவழைச்ச
ரிபுக்களால துரத்தி அடிச்ச தட்சனுக்கு, யஜ்ஞபாகம் ருத்ரனுக்கு சமர்ப்பிக்காத்த தட்சனுக்கு, பரமசிவனை இன்சல்ட் பண்றதுக்காகவே தட்சயாகத்தை நடத்தின தட்சனுக்கு மங்களம் அப்படிங்கிறது எப்படி சம்பவிக்கும்? சொஸ்தி கிம் சியாத், மங்களம் பவிக்கிறது எப்படி? மங்கள ஸ்வரூபன் இல்லாதக்கு மங்களம் பவிக்கிறது எப்படி? சபையில இருக்கிற ஸ்திரீஜனங்களோடு பரஸ்பரம் இருக்கிற பேச்சுகளையாக்குமே நம்ம இதுவரைக்கும் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். பன்னிரண்டாவது ஸ்லோகம். பஹு ஏவம் உத்விக்ன திருஷஹ உச்யமானே. பஹ்வேவமுத்விக்ன திருஷோச்யமானே ஜனேன தட்சஸ்ய முஹுஹு மகாத்மனஹ. ஜனேன தட்சஸ்ய முஹுர்மஹாத்மனா உத்பேதுஹு உத்பாததமாஹ சஹஸ்ரஷஹ. உத்பேதுருத்பாததமா சஹஸ்ரஷோ பயாவஹ திவி பூமௌ ச பர்யக். பயாவஹ திவி பூமௌ ச பர்யக். பஹ்வேவமுத்விக்ன திருஷோச்யமானே ஜனேன தட்சஸ்ய முஹுர்மஹாத்மனா உத்பேதுருல்பாததமா சஹஸ்ரஷோ பயாவஹ திவி பூமௌ ச பர்யக். ஏவம் இப்படி, பகு பலதரத்திலையும், உத்விக்ன திருஷஹா இனி என்ன சம்பவிக்குமோ இனி என்ன சம்பவிக்குமோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டியோடு கூடிட்டு ஆவலோடு கூடிட்டு பார்த்துண்டு உச்சியமானே ஜனேனா அந்த யாக சதஸில் இருக்கிற ஜனங்களால இதே மாதிரி பலதும் பலதும் சொல்லிட்டு இருந்தோனே. மகாத்மனஹா தட்சஸ்யா பிரஜாபதிகளோடு தலைவன் அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற தட்சனுக்கு பயாவஹா பயப்படுத்துற மாதிரி, அந்த தட்சனை பயப்படுத்துற மாதிரி இருக்கிற ரீதியில உத்பாததமாக துர்நிமித்தங்களில பெரிய பெரிய துர்நிமித்தங்கள் முஹுஹு மறுபடியும் மறுபடியும் திவி ஆகாசத்துல புவி பூமியில பர்யக் எல்லா இடத்திலையும் சஹஸ்ரஷஹா ஆயிரக்கணக்குக்கு உத்பேதுகு உண்டாக்கப்பட்டது. மலமூத்திரங்கள் எல்லாம் மழை மாதிரி வானத்திலேந்து வர்ஷிச்சுது. தலைமுடிகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் பறந்தது. மிருகங்கள் எல்லாம் கத்திண்டு அங்கங்க ஓடித்து. தூமகேது வால் நட்சத்திரம் எல்லாம் வானத்துல காணப்பட்டது. இப்படி இருக்கிற நிறைய நிறைய துர்நிமித்தங்கள் அங்க உண்டாகி வந்தது.